டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கோதுமை பிஸ்கட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறோம். இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டான சூப்பரான பிஸ்கட் உங்களுக்கும் கிடைக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கோதுமை மாவில் ஒரு கேக்கு போட போகிறோம். அந்த கேக்குக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை எடுத்துட்டு கோதுமை மாவு 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். இடையில வந்து ஒரு 300 கிராம் இருக்கும். அதை நல்லா சலிச்சிட்டு எடுத்துருக்கோம். சலிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் மாவு பிசைறதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவில் உப்பு, தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு. இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் அரை கப்பு ஜீனி எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து அரைச்சி சீனி வந்து ஒரு 125 கிராம் இருக்கும். இடையில போட்ட பொருள் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய மாவில் வந்து 100 கிராம் வந்து வெண்ணெய், இந்த பட்டரை வந்து நல்லா உருக்கி வச்சிருக்கோம். உருக்கி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். 100 பட்டரையை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஆறிடுச்சு. நான் அதனால் கை வச்சு கலந்துக்கிறேன். நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம பட்டர் போட்டு நல்லா பிணைஞ்ச உடனே இந்த அளவுக்கு இருக்கும் மாவு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி உதிர்ந்தா உதிரும், கெட்டி பிடிச்சா நல்லா கெட்டி பிடி. இந்த அளவுக்கு இருக்கணும் பட்டரை போட்டு பிணைஞ்ச உடனே. அடுத்து நம்ம இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கோம். அது வந்து 250 ml மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு. இந்த 1 கப்பு வந்து தேவை தக்கன நம்ம ஊற்றிக்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். பாதி அளவு ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரே நேரத்தில் ஊற்றிட வேண்டாம். ஏன்னா நமக்கு அந்த மாவோட பக்குவம் வரணும். அதுக்காக பால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 ml பால் தான் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம 250 பால் எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் நமக்கு 100 ml தான் பால் தேவைப்பட்டிருக்கு. அதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மிச்ச பாலை வந்து நம்ம டீ போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சரக்கு போடுறதுக்கு அந்த இடைவெளியில் நம்ம ஒரு டீ போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம ஒரு 250 பால் முதலே சொல்லியிருக்கோம் வீடியோவில். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு அந்த 100 பட்டரும் 100 பாலுலையுமே நமக்கு மாவு தயாராகிடுச்சு. அதனால் நீங்கள் பாலை கொஞ்சம் கணக்கு பண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சுக்காங்க. பார்த்தா தெரியும் இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம மொத்த மாவையும் உருண்டை அடிச்சாச்சு. உருண்டை வச்சு நம்ம ஒரு கட்டிங் டேபிளில் போட்டு நல்லா மாவை ரேஷன் மாதிரி கலட்டி கொடுங்க ரவுண்டா. இப்போ இந்த மாதிரி நம்ம டேபிளில் வச்சுட்டு கட்டையை வச்சுட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விடுங்க. நல்லா விரிச்சு விடுங்க. எந்த திக்னஸ் இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். தேய்ச்சிட்டு இப்போ அப்படியே நம்ம 2 பக்கம் நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுக்கிறணும். திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நம்ம தேவையான திக்னஸுக்கு நல்லா விரிச்சுக்கிறணும் மாவை. பெரும்பாலும் வந்து மைதாவில் தான் இந்த மாதிரி கேக்கு போட்டு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவுலேயே ரொம்பவே பிரியப்பட்டாங்க. அந்த கோதுமை மாவில் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்ச உடனே அந்த தேய்ச்சி விட்ட பிறகு இந்த அளவுக்கு கனமாக இருக்கும். லேசாக இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சுட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பிசுறுகளை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல ஒரு சதுரமாக கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதை நம்ம மறுபடியும் என்ன நமக்கு சைஸ் தேவை அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே சதுரமாகவே கட் பண்ண போகிறேன். நீங்கள் டைமண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸுகளுக்கு நம்ம முதல் ஒரு கோடு போட்டு விட்டுவிடுவோம் அந்த அளவுக்கு. இப்போ நம்ம சதுரமாக இருக்கிறத நல்லா நீட்டாக வாக்கில் இந்த சைஸில் கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு அளவு இருக்குது. 1 இன்ச்சு அளவுக்கு நல்லா கோடாக போட்டு நல்லா எடுக்கிற மாதிரி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பீஸ் அப்படி துண்டாக எடுத்துடலாம். அழகாக வரும், ஒட்டாது, ஒன்றும் செய்யாது. இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கூட நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி சதுரமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு இருக்கிற அந்த மிச்சத்தையும் நம்ம அதே மாதிரி அளவில் டக்குன்னு கட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருவோம். தட்டில் எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம அதை வந்து பொரிச்சுக்க போகிறோம். பொரிச்சுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஓரளவுக்கு 1 இன்ச்சு நல்லா முங்குற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றும் போது ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் தான் ஊற்றணும். நம்ம இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிருக்குன்னு எப்படி இருக்கணும், ஓவர் சூடு இருக்கக்கூடாது, மிதமான சூடு தான் இருக்கும். நாங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்து நம்ம அந்த எண்ணெய்க்கு தக்கன அந்த சூடுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுடலாம்.
இந்த மாதிரி போட்ட உடனே லேசாக அந்த பபுள் வரும். எல்லாத்தையுமே ஒன்றா பிறக்கி உள்ளே போட்டுருங்க. மெதுவாக வேகணும். ஓவர் ஹீட்டு வச்சிடக்கூடாது. அது சீக்கிரம் நமக்கு ப்ரௌனாக மாறிடும். அப்புறம் நமக்கு அந்த பொறுவறுப்பு அந்த ஒரு இது வராது. இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. லேசாக அப்படி ஸ்பூன்ட்டை கலந்து விடுங்க. என்ன அடியில் கிடந்துச்சுன்னா அப்புறம் அப்படியே அடியில் கிடந்து லேசாக அந்த ப்ரௌன் ஒரே பக்கமாக ப்ரௌன் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா சுற்றி சுற்றி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ லேசாக இந்த மாதிரி ஸ்பூன்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த மிதமான சூட்லேயே அது நல்லா வெந்து வரட்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் அது டைம் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த வந்த டயத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி லேசான பபுள்ஸ் வரதான் செய்யும். வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு மேலேனா ரொம்ப ப்ரௌன் ஆயிரும், ரொம்ப முருகலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இளம் முருகல்லே எடுத்துருங்க. எடுத்து தனியாக இப்படி எண்ணெய் இப்படி இதில் போட்டுருங்க. இப்போ நம்ம எடுக்கும்போது லைட்டாக அது ரொம்ப மெதுக்குன்னு தான் இருக்கும். நல்லா ஆறின பிறகு தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு தனி கோதுமை மாவுல நல்ல ஒரு அருமையான ஒரு கிறிஸ்பியான பிஸ்கட் சூப்பரா. அதாவது எண்ணெயில தான் வேக வச்சிருப்போம். ஆனா எண்ணெயே இருக்காது. நல்லா சூப்பரா எண்ணெயே தொடவே முடியாது. எண்ணெயவே தவிர வராது. உங்க குட்டீஸ்க்கெல்லாம் அழகா பிடிக்கும், உங்களுக்கும் அழகா பிடிக்கும். இதே போல ஒரு கோதுமை பிஸ்கட் உங்க வீட்லயும் ஒரு எளிமையான முறையில சூப்பரா நீங்க எதிர்பார்த்த அதே மெத்தட்ல இன்னைக்கு நம்ம தயார் பண்ணி காமிச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.